இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, சில பேருக்கு இந்த பேரை கேட்டாலே அலர்ஜியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உப்புமா தான். ஆனால் இப்போ எவ்வளோ சுவையாக பண்ண போகிறோம் அப்படின்னு தான் முக்கியம். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா. இப்போ அதை முதல்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு 1 கப் அளவுக்கு நான் இந்த டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதில் ரவையை வறுத்து எடுத்துருங்க. எல்லாருக்குமே மெயினாக ரவை குழஞ்சிடும், இல்லைன்னா தண்ணி விட்டு போய் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் வறுக்காமல் போடுறதான். ஸோ நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடும். இப்போ தாளிக்க போகிறோம். கடாயில் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, நிறைய எண்ணெய் விடாதீங்க, இதுக்கு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைக்குத்து அளவுக்கு, வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கூடி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கி போட்டுங்க. அதில் பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி போட்டுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. பேச்சுலர்ஸும் சரி, வீட்டில் இருக்க பெண்களுக்கும் சரி, சட்டுன்னு ரெடி பண்ணணும்னா இந்த உப்புமா தான் பண்ணுவாங்க. இதே நீங்கள் பிளெயினாக பண்ணும்போதும் இந்த மாதிரி நெய்யில் வதக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம், வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடிசாக நறுக்குன்னு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, கோஸு, அப்புறம் காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி. இதில் பச்சை பட்டாணி உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா ஊற வச்சு வேக வச்சுருங்க. இல்லைன்னா டேரெக்டாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட தேவையான அளவுக்கு, காய்கறிக்கும் சரி ரவைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் மூடி போட்டு குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். ரவை பண்ணுறதுக்கு 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விடுவோம். இப்போ காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால 1 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி. காய்கறியும் நல்லா வெந்துடும். அது தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். இப்போ கொட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கரண்டியோட பின் பகுதியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மொத்தமாக நீங்கள் ரவையை கொட்டிட்டீங்க, ரவை ஒன்றோட ஒன்று சேர்ந்து கட்டி ஆகிடும். நம்ம ஏற்கனவே நல்ல நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறதுனால நல்ல ருசியாகவும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டு பின்னாடியால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ கிண்டி எடுத்துட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க, ரெடி ஆகிடும். 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. அதை பிடிக்கலன்னு சொல்லி ஒதுக்காமல், ஒரே மாதிரி ரவையும் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக காய்கறி போட்டோ, ஒரு நாள் கைமா போட்டோ, அல்லது பிளெயினாக ஒரு நாள், இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். இது நம்ம சூடாக சாப்பிடும்போது தான் ருசியாக இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் அதோட ருசி போயிடும். அதனால சூடாகவே தேங்காய் சட்னியோ அல்லது ஊறுகாய் கூட தொட்டு சாப்பிடலாம், அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.